விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் நேற்று வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு விதிமீறல் நடந்ததா என்பது குறித்து வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நேற்று விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த குவாரி என்பது தொடர்ந்து விதிமுறையை மீறி செயல்படுவதாகவும் இந்த குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த குவாரியை முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்போது கனிம வளத்துறையினுடைய துணை இயக்குனர் தங்க முனியசாமி தலைமையிலான குழு தற்பொழுது ஆய்வு நடத்தி வருகிறது. மேலும் வருவாய்த்துறை, அதே போல தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் தற்பொழுது குவாரி முழுவதுமாக ஆய்வு நடத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த குவாரியில் விதிமுறை மீறல் எதுவும் இருக்கிறதா, ஏற்கனவே அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் இங்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதா, மேலும் தடை செய்யப்பட்ட வெடிமருந்துகள் எதுவும் இங்கு பயன்படுத்தப்பட்டு அந்த கற்கள் அனைத்தும் உடைக்கப்படுகிறதா என்பது போன்ற பல்வேறு வடிவங்களிலான ஆய்வு என்பது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவில் இவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வதன் அடிப்படையில் இந்த குவாரி தொடர்ந்து செயல்படுமா அல்லது மூடப்படுமா என்பது போன்ற தகவல் தெரிய வரும். எனவே இந்த ஆய்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வின் அறிக்கையின் முடிவிலேயே இந்த கிராம மக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறுமா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். பாலவேல். நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.